ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஎம் சமையல். எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்றைக்கி நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணி ஆக போகுது. 4:30 மணிக்கு கிளம்பலான்னு இருந்தோம். 5 மணி ஆயிடுச்சு. காலையில் 4:30 மணிக்கு கிளம்பலான்னு எழுந்தது தான். அலாரம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். 3:45 தான் எழுந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா 4:30 கிளம்பிட்டுருக்கலாம். 5 மணி ஆக போகுது. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இந்த பூ மல்லி சீசன் வந்துச்சுன்னா இந்த மல்லியை நல்லா ஊசியில் கோர்த்து நல்லா செண்டாக வைக்கணும்னு ஆசை. குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது தான் அது வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கலாம். இன்றைக்கி காலையில் குலதெய்வம் கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளம்பிட்டோம். இப்போது வெளியே போக போகிறோம். நம்ம கூடவே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், வாங்க. செல்லக்குட்டி ஏமா டாட்டா சொல்லு. சாம்பார் இட்லி. அப்புறம் அண்ணாக்கு நார்மல் இட்லி. அம்மாவுக்கு இட்லி, அப்பாவுக்கு இட்லி, எல்லாருக்கும் இட்லி இல்லை. இப்போ வரும்போது என்ன சாப்பிடுவேன்? இளநீர், அப்புறம் நுங்கு. ஓ, இது செவ்வறு வச்சிட்டாங்களா? இப்படியே நேராக போனால் திருத்தணிக்கு போயிடலாம். இப்படி உள்ளே போனோன்னா நம்ம கோயிலுக்கு போயிடலாம். குணாவளம். என்ட்ரி ஐட்டம்ல இல்லை. கோயிலுக்கு போகிறதுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து எவ்வளோ நேரங்க? 5 நிமிஷமா 10 நிமிஷமா? கடையே தரல. எலுமிச்சை பழங்க தான் கேட்போமா? குர்குரே வாங்கிட்டுலாம் வீடு சொல்கிறீங்கப்பா. அம்மா வெளியே வந்துட்டதுலேருந்து திரும்பி வச்சுக்கோங்க. திருப்பிக்கோங்க அதெல்லாம். ஐயோம்மா, இங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து இங்கே ஒரு 10 நிமிஷம் இல்லைங்க? இது எப்படி இல்லை, மின்மினி பூச்சி நிறைய இருக்கும் நைட்டில். சாணியை குடிச்சு வச்சுருந்தாங்க. ஆமாம், அப்படியே கையில்
சின்ன வயசுலேயே வந்து ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 7 தலைமுறை தாண்டி அது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னும் போது அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் அந்த கழிப்போம் அந்த கல்யாணத்தையும் தடுக்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, சாகலான்னு சொல்லி நான் ஒரு கிணறு காமிச்சேன்ல, அந்த கிணத்துல தான் விழுந்துட்டாங்க. விழுந்து இறந்து தெய்வமாக இருக்காங்க. இப்போது இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கார் சாமி கும்பிட்டுட்டு போன பிறகு தான் எங்களுக்கே கல்யாணம் ஆச்சு. எனக்கு எங்கள் வீட்டுக்கார் சொல்வார், நம்ம ரொம்ப வந்து ஸ்பெஷலு அப்படின்ட்டு. மழைலாம் தெரியுது பார்க்கலாம். இப்போ எங்கள் குலதெய்வம் கோயிலில் இங்கே வந்து நம்மளே வந்து போய் பூஜை பண்ணிக்கலாம். அவங்கவுங்க குலதெய்வம்னும் போது வந்து இங்கே நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அவங்க வந்து பார்த்து சாவி வாங்கி நம்மளே வந்து ஜென்ஸ் மட்டும் உள்ளே போயிட்டு எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுப்பாங்க. சூப்பராக இருக்குது. ஃபேனு செம. பூ கீழே இந்த ஓரம் வைப்பா இருங்க, தொடப்பம் ஏதாவது அம்மா சொல்லியிருக்காங்களாம். இதை விட பெருசாக கட்டக்கூடாது, இதே அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் பெருசாக கட்டாமல் இந்த அளவுக்கே வச்சுருக்காங்க. இல்லைன்னா பெருசாக கூட கட்டிடுவாங்க. இந்த அளவு தான் இருக்கணுன்ட்டு இவங்களுக்கு இதுக்கு மேலே கட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ கட்டியிருக்காங்க பாருங்கள். முதல்ல வந்தப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்தோம் ஒரு 7 மந்த் 8 மந்த்துக்கு முன்னாடி. நல்லா அப்போ வந்து இந்த கேட்லாம் இல்லை, போர்டும் கிடையாது, அப்போ கட்டியிருந்தாங்க. இப்போ வந்து நல்லாவே ஃபேனு உள்ளே வந்து பெல்லு எல்லாம் அழகாக சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. போடலாம். இது ஸ்கூலில் மெசேஜ் வந்துடுது. யூகேஜிலேருந்து வந்து தாத்தா சிஸ்டர் இருக்காங்க, மேலே சிஸ்டர். பெருசாக எடுக்கணும், எல்லாரும் தெரிற மாதிரி எடுக்கணும், அம்மா தெரிற மாதிரி. பெருசாமா சாமிக்கு? ஆமாம் ஆமாம். இது வாங்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம். மல்லிப்பூவெல்லாம் அழகாக வைக்கணும். நடந்துகிட்டே இருக்குது, பண்ணிகிட்டே இருக்கும். எல்லாம் கொடுத்தாச்சு, ரெடி ஆகிட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குது. வண்டிக்குமே இன்றைக்கி பூஜை போட போகிறோம். வண்டி வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. வண்டி வந்து பூஜை போடாமையே இருந்துச்சு, என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பூஜை போடணுன்னு இருக்கும் போல் இருக்குது. அதனால் மாலை சேர்த்து வாங்கி எலுமிச்சப்பழம் எந்த கவரில் இருக்குது, எலுமிச்சப்பழமும் வாங்கி வச்சு இங்கேயே பூஜை போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். முகேஷ் யாமன்லாம் அப்படியே சும்மா ஜாலியாக இருக்கிறாரு, ரவுண்ட் அச்சின்னு விளையாடிக்கின்னு. கரண்ட்டு போயிடுச்சு, இன்னும் போடலடா. அது ஸ்பீக்கர் மாதிரி போல் இருக்குங்க, சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி போல்.
மல்லிகைப்பூ வந்து வண்டி அப்படியே வேகமாக சல்லுன்னு ஸ்பீடாக வருது. எங்கள் தலையில் வச்ச பூவு காற்றுல கரண்ட் வந்துச்சு. ஃபேனு பேட்டரிடா போடுறான். பேட்டரி அங்கே ஆன் பண்ணுமா? அதை ஆன் பண்ணுப்பா. அப்படியே காற்று வேகமாக அடிச்சு வண்டி ஃபோர்ஸாக போகுது. எங்கே தலையில் வச்ச மல்லிகைப்பூ அப்படியே காற்றுல பறந்து ஊந்துற போது தலையை ஒரு கையிலையும் அப்படியே ஃபோனை ஒரு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு ஃபோனை பிடிச்சி இப்போ அப்படியே கோத்து அப்படியே செண்டாக சூப்பராக இருக்குது பாருங்க. மல்லி செம்மையாக இருக்குது. ரொம்ப நாளாக வந்து மல்லி கோத்து பூ வைக்கணும்னு ஆசை. இங்கே ஒரு சுவிட்சு போடுறா. எந்த சுவிட்சு? இல்லை இங்கே போடு முகேஷ். லைனாக சுவிட்சு போடு. எதுன்னு பார்க்கலாம். உள்ள மேலே போட அந்த பக்கம் இந்த பக்கம் லைனாக வைங்க பூ அழகானாக்கா. வைங்க பூ அழகாக. அந்த விளக்காண்டை சுற்றி வைங்க. அன்னப்பூட்டி அந்த காலாண்டை சுற்றி வைங்க. நீ பெல்ல அடி பச்சு பாருப்பா. ஏமன் பெல்ல அச்சு பார்க்குற. டிங் 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 அடி தட்டு வேகமா. ஏமனுக்கு ஒரு ஆசை. குழந்தைய தூக்கி பிடிச்சிக்கோமா இடுப்பில். அப்போதான் அவன் நாள் அடிக்கும். இழு நீ நல்லா தூரம் வாப்பா. முகேஷ் தூரம் வந்து ரொம்ப தூரம் வா. இப்போ ஆடுறா நல்லா இரு. காற்று வழிகிற போது காலையே காலை வச்சுட்டு கோலமாக எவ்வளோ சாக்பீஸ் இருக்கு. சாக்பீஸில் போட்டுருவோமா? சாக் கட்டியில் கோலமாவு இல்லை. கோலம் போடலான்னு பார்த்தா கோலமாவில் சாக் கட்டி இருக்கு. நம்ம வீட்டில் போடுற மாதிரி சாக் பீஸில் போட்டுக்கலாம். ஒரு திரி போடுங்க. ஒரு திரி போட்டு எடுத்துங்க. நான் ஒரே ஒரு அத்தி இது போட்டால் போதும். நம்ம ஊதாத்தி ஏற்றிக்கோங்க. நான் வத்தி ஏற்றணும். நான் பாரிஸ் மேலே கற்பூரம் நம்மளுது. சரி வைங்க. நம்மளுது அப்படியே வச்சுருவோம். ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது எடுத்து. கற்பூரம்லாம் இப்போ எங்கே நல்லா வருது? மத்திப்பிட்டி ஏற்றிட்டிங்களா? நம்ம ஃபேன் நீங்கள் ஆஃப் பண்ணுப்பா. சாம்பிராணி ஏற்றணும். காவலாம்
அடி அடி. வச்சுக்கிட்டீங்க இருந்துச்சு ஃபேன் போடுங்க. இந்த இப்படிக்கா வைங்க, இப்படி வைங்க. அட 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 காத்தோ சாமி கும்பிட்டாச்சு, திருப்தியாக இருக்கு, மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம், வெள்ளி டங் டங் சாமி கும்பிட்டாச்சு, நிம்மதியாக இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சாலும் சாமி கும்பிட்ருக்கோம். அவர் இருப்பார் பெரியவர், அவர் இருந்தாருனாக்கா இந்த வேலையே இல்லை, அவரே எல்லாம் பார்த்துப்பார். நம்ம வந்து சாமி சூப்பராக கும்பிட்டு நிம்மதியாக திருப்தியாக அப்படியே உட்காந்தாச்சு. இப்போதான் போட்டு வச்சுக்கிறான் பொருள். அத்த வாட்டி வந்து அபிஷேகத்துக்கு சாமான்லாம் வாங்கி கொடுத்துன்னு வாங்கி வச்சுட்டு போய் உருவிக்காது. நல்லா கட்டிட்டேன். காஞ்ச உருவிடும். நல்லா அழுத்தி கட்டிட்டேன், கீழே இறங்காத படிக்க. இதில் கட்டினல, இதில் ஒரு கட்டு போட்டேன்னா ஒட்டின்னு இருக்குதுங்க மேலே கேப் இல்லை. கேப் இருக்குதுப்பா. அப்போ நம்ம இந்த வண்டியில நான் பத்து வைக்கிறேங்க. என்ன மரத்துல காரம் தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? கரங்க என்ன மரத்துல உட்காரோம்? இங்கே கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குப்பா, சுத்திக்கா. இது மாதிரி காலி இடத்த பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. கிட்ட 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 வீடு, அந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடு, எங்கே பார்த்தாலும் வீடு, சுற்றி காலியாக இடத்த பார்க்குறது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஏற்று வை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இங்கே ரேட் அதிகம், பயங்கரமாக இருக்குது ரேட்டெல்லாம். இப்படியே நம்ம மெயின் ரோட் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மெயின் ரோட் நேராக ஒரே இழுத்தோன்னா திருத்தணிக்கு போயிடலாம். அப்படியே திரும்பி உள்ளே வந்தோன்னா குன்னாவளம் ஊர். இது சூப்பர் ஊரே, சூப்பர் இடம், சூப்பர் மனுஷால், நல்ல குணம், சூப்பராக யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்கிற குணம். அந்த மனுஷன் இல்லை, அவர் இருந்திருந்தாருன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது ஒன்று தான் குறை, மற்றபடி ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது. ஏங்க சாவி எடுத்துன்னு வந்தீங்களா? பாருங்கள், இப்போ தான் போர்டு போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே போட்டிருக்கு பாருங்கள், ஸ்ரீ கனகாம்மாள் ஆலயம், குன்னாவள கிராமம், சூப்பர் பூண்டி. நல்லா இருக்குல்ல. இவங்க தான் எங்கள் குலதெய்வம். ஒரு வாட்டி வரும்போது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அடுத்த வாட்டி ஏமந்தா ஆமாவா? அப்பா கூட சரி. போடுங்க போடுங்க. அப்பா அப்பா நான் முன்னாடி மிதிப்பேன். காலை வை, காலை தூக்கி, காலை தூக்கி வை, தூக்கி போடு. அண்ணா பாவம், அண்ணா கெட்டது. இப்போ உன் பலத்தெல்லாம் போட்டு அம்முக்கு அப்பா தள்ளும் போது நசங்கிச்சு. ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க, ஸ்டார்ட் பண்ணி. நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, வீட்டுக்கு கூட போயிட்டு வா, நான் இங்கே கேட்குறேன். சரி வரேன். அப்படியே போயிட்டு வாங்க, ஒரு மாதிரி ஏற்றுங்க அதுலேயும். டாட்டா. நீங்கள் வரணும். ஐயோ, சூப்பராக இருக்குது. இங்கே தான் வந்து ஒரு குளம் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். இந்த குளம் வந்து இங்கே நின்று பார்த்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே ஒரு கோயில் இருக்குது, அப்படியே உள்ளே போனோன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போனாங்க முன்ன ஒரு வாட்டி. அவ்வளோ இந்த இடத்துல பெரிய சிலை வச்சு. இப்படி வந்துட்டிங்களா? முடிஞ்சு போச்சு.
கிளம்பியாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, கிளம்புறோம். வா ஏமன், இப்படிக்காவே போகலாம் வா. ஏ மங்கி மங்கி நிறைய இருக்குடா. ஏமன் அம்மா கை பிடிச்சிக்கோ. வா அம்மா கை பிடிச்சிக்கோ. குழந்தை வரானாம் பாருங்க. குரங்க பார்த்துட்டு அவர் வரமாட்டேன்ட்டாரு. நிறைய குரங்கு இருக்குமா இங்கே. ஓ சூப்பராக இருந்துச்சு. குலதெய்வம் கோயில் வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இந்த ஊருக்கு வர்றதே ஒரு நிம்மதி தாங்க. பெரிய மரம், மங்கி நிறைய மங்கி இருக்குமா குரங்கு. குரங்கா இருக்குது. எப்படி இங்கே இவ்வளோ குரங்கு வந்துச்சு தெரியலையா. இவர் எங்கள் நம்ம அப்பா அவர் சொல்லியே இந்த கிணறு இருக்குது. இந்த கிணத்துல தான் இப்போ நம்ம குலதெய்வம் சாமி கும்பிட்டோம் இல்லையா, அவங்க வந்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி கன்னியாகவே வந்து இந்த கிணத்துல விழுந்து இறந்ததுனால அவங்க வந்து தெய்வமாயிட்டாங்க. அவங்க சிலையை தான் வந்து நம்ம இங்கே வச்சு சாமி கும்பிட்றோம். அந்த ஒரு கிணறு தான் இது. எங்களுக்கு காமிச்சாங்க. இந்த கிணத்துல தான் இன்னமும் இருக்குது பாருங்கள் இந்த கிணறு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த ஊர். ஹாய். ஏய் பார்த்து, செம்ம குளம் சூப்பராக இருக்கு. அந்த பக்கம் வர போடக்கூடாது. ஏய் பார்த்து, உங்க பக்கம் வர பாரு. ஏய் மூணு போட்டேன். மீன் அப்படி பிடிச்சிடும். எப்படி இது? தண்ணி எடுக்கும். ஐயோ சுகர் கம்மியாக இருக்கேங்க. கசப்பாக வானம் தலைவலிக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் மாறிச்சு தலை. வாயில வச்சது ஒரே கசப்படுது. ஓ இது கருப்பட்டி ஒரு மாதிரி இருக்கா. கருப்பட்டியா இது? நல்லாவே இல்லை. ஏமனுக்கு எப்படி இருக்குது? குளிக்க குடி உள்ள நிறைய இருக்கும். அடியில் குளிக்க குடிக்கணும். ஏமன் முக்கிய சொல்லுவானே குளிக்க வேணும்.
கசக்குது. இல்லை பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. அது வாயிலே இருக்குது, அது டேஸ்ட் நல்லாவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அது பச்சை பாலில் ஊற்றி கலக்கி வச்சுருவாங்களா? இதை குச்சி எனக்கு தலைவலி தான் அதிகமாக வந்துச்சு. இது குச்சி தலைவலி தான் அதிகம். மாத்திரை போடணும், இருங்க இருங்க. தண்ணிக்கு இது சும்மா 2 வாங்கி விடல, தண்ணி இல்லை. சாப்பாடுலாம் ரெடி ஆகுது. Oh,